ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, ரொம்ப நாளாச்சு வாரக்கணக்காச்சு வீடியோ போட்டு. எப்போயாவது ஒரு முறை போடுறதே ஒரு ஒன்றரை வீடியோ. இதுக்கு வாரக்கணக்கில் எடுத்துடுறீங்க லீவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் மக்கள். சரி, சாரி விடுங்க, இனிமேல் போட்டுக்கலாம் வீடியோ. அன்றைக்கி ஒரு குழம்பு தாங்க. பருப்பு இல்லை, தட்டைப்பயிரும் பாசி பயிரும் போட்டு ரெண்டுமே கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இதிலே பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி எல்லாமே போட்டு மஞ்சத்தூளும் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு எல்லாமே போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் அதாவது தண்ணியே இல்லாமல் நல்லா இதாகிடுச்சு, பவுல் ஆகிடுச்சு. அந்த தேங்காய் எடுத்து கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா தக்காளி எல்லாமே இதிலே போட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இது எங்கள் ஐயாவுக்கு போட்டு டிக்கஷன் மீதியானதை அவர் குடிச்சு மீதியானதை நான் குடிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அப்பளம் பொரிச்சு எண்ணெயை ஃபஸ்ட்டில் ஊற்றிடலாம், கால் பண்ணிடலாம். இந்த குட்டி அப்பளம் இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது கால் பொரிச்ச அன்னைக்கு அந்த எண்ணெய் இருந்தது. தேவை இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வாரத்துக்கு பக்கமே ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட இப்போ வீடியோ போடுறதுக்கே ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போடுறேன். மக்கள் பார்த்தாலையும் சரி, பார்க்கலனாலையும் சரி, கழுவி ஊற்றினாலையும் சரி, நம்ம போடுறத போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு இருக்குங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் ஊருக்கு அங்கேயும் போயிட்டு இருந்தனால கொஞ்சம் டைம் எல்லாம் போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு இருந்தேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து அம்மாக்கிட்ட எல்லாருக்கும் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்பா அம்மாக்கிட்ட அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லா உறவுகளும் எல்லாருக்குமே தான். அதாவது எனக்குன்னு இல்லை, நம்ம கருவேப்பிலை எப்போவுமே கிடைச்ச உடனே தண்ணியில் போட்டு எடுத்து காய வச்சுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வணங்குற அளவுக்கு. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு இதுதான், அதனால நல்லா அது வணங்கணும். நமக்கு 2 மிளகா வரமிளகாக போட்டு தாங்க கடைஞ்சி வச்சுருக்கிறோங்க. தேவை கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அதே மாதிரி மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு போட்டு எல்லாருக்குமே இந்த அக்கா எப்போ பார்த்தாலையும் ஏதாவது ஒரு புராணத்தை பேசி வீடியோ கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க. அதாவது அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம மனசில் இருக்கிறத நம்ம பேசிடுறோம்ப, அவ்வளோதான். அதாவது எல்லார் குடும்பத்துலையும் நடக்குங்க. நானும் வில்லேஜில் இருந்தோம் தான். நானும் பட்டிக்காட்டில் பட்டிக்காடு ஒகேனக்கல் சைடுன்னா எப்படி இருக்கும். ஆனால் நான் வளர்ந்ததெல்லாம் அங்கே இல்லைங்க. டெங்கனிக்கோட்டையில், நீலகிரி டெங்கனிக்கோட்டை இந்த மாதிரி இடத்துல தான், காட்டு பகுதியில் தான் நான் வாழ்ந்து. அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயர்னால அங்கங்கே இருந்துட்டு, அதுக்கப்புறமா தான் பெண்ணாகரம் வந்தது. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம்தான் அந்த உள்ளே இருந்துருப்பேன். அப்புறமா இங்கே சேலம் வந்துட்டுங்க. நாங்கள் 17 வயசுலேயே சேலம் வந்துட்டுங்க. அது விடுங்க
அப்போ இருந்தே நமக்கு வந்து ஏதாவது ஒரு தூண்டுதல். ஏன்னா அந்த நம்ம வளர்ப்பு முறை அப்பா அம்மா மாமா அக்கா தங்கச்சின்றது கிராமத்தில் எப்படி இருக்காங்க, எப்படி வளர்ந்துருக்கு, அதெல்லாம் நடைமுறையில் நம்ம வளர்ந்து கடந்து வந்துட்டுங்க. சண்டை சச்சரவு மறுபடியும் அவங்க எப்படி குடிக்கிறாங்க, எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்து வந்துட்டு இப்போ வந்து அப்பா இறந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதிகமாக வந்து பற்று இல்லை. சரி, நம்மக்கிட்ட வந்து தவறு இருந்தால நமக்கு தவறு வந்து பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும், இருந்தாலும் தலை எழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுலேயும் நமக்கு வந்து ஏதோ நம்ம ஒரு நல்ல வாழல, அவ்வளோதான். இழந்தது தான் நிச்சயம். நமக்கு எது எந்தெந்த டைமில் கிடைக்கணுமோ நல்லது கெட்டது எதுவுமே நமக்கு லைஃப்பில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து நம்மளோட தப்பு தான். அது வந்து நம்ம யாரையும் வந்து நம்மளாம் வந்து வாலண்டரியாக எதுவுமே ஏற்றுக்கல. இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் மரியாதை மதிப்புன்னு கொடுத்து நம்ம வாழ்ந்து இருந்தோம். அதுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம போராடலாம். அது வந்து நம்மக்கிட்ட தவறு இருந்தால் போராடலாம். நம்மக்கிட்ட தவறு இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப காலமாக நம்ம போராடி ஒரு வெங்காயமாக இல்லை, அது குற்றவாளியாக தான் நிற்கிறம்ப. இது 4 பேர் யாராவது நல்ல மனுஷாளுங்க வந்து ஏன் இப்படி இருக்குங்க, இப்படி இருந்துட்டு நல்லா இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு மனசு வலிக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதனால் அம்மாக்கிட்ட போய்ட்டு ஒரு 2 நாள் அவங்களுக்கும் வந்து நிறைய அவங்களும் வந்து எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா வகையிலையும் வலி இருக்குங்க. தோல்வி இருக்கும்போது வலி இருக்கும். அவங்களுக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும். இல்லை அவங்களும் வந்து காட்டு வேலைக்கு அதே இதுக்கு போகிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றுப்பக்கம் இருக்கிற சர்க்கிளில் வந்து பழகிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் மனவேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும். அது பகிர்ந்துட்டு ஒரு நாள், அதாவது அவங்களும் இந்த காலகட்டத்தில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் பகையும் ஆக்கும். அது மதித்து நம்மக்கிட்ட ஒருத்தர் உறவும் கொண்டாடுவாங்க. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை கண்ணே, நீ வாழ்ந்தது அப்பா மாதிரியே வாழ்ந்துட்டேன். பணத்தை தூக்கி நான் எடுத்துட்டும் போகிறதில்லம்மா, அது எனக்கு பின்னாடி குழியில் வச்சு நீட்டி நகை பந்து பணம் எல்லாமே எனக்கு போட்டு புதைக்க போகிறதில்ல. நான் எப்படி பிறந்தேன்னா அந்த மாதிரி தான் போட்டு புதைக்க போகிறாங்க. இது வந்து எனக்கு எதுவும் இழந்ததுக்கப்புறமா தான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து நீ நல்லா இருக்கிற வட்டிங்க தான் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எந்த சுற்றுப்பயணா எதுவுமே இவங்களை வந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட அல்ல. பிள்ளைங்க கேட்பாங்க, எப்போமா அவங்களுக்கு தோணும் போது கேட்பாங்க. மற்ற எல்லா சர்க்கிள்லையுமே கூட பாருங்க, என் கூடவே தான் இருந்தாங்க, என் கூட தான் வளர்ந்தாங்க இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் போயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அது அவங்களுக்கு பெருசாக தோணலை. அது நம்ம வந்து சரி அவங்களுக்கு கொஞ்சம் இது உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக, தேங்காய் போட்டுருக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களோட மனசு கஷ்டமெல்லாம் வந்து அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து 10 வயசானாலும் பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க. இல்லைன்னா யாருமே மதிக்கிறதில்ல. அது இப்போ பணம் இருந்து மட்டும் என்னம்மா, விரோதிங்க தான் இருக்காங்க. நீ யார் கொடுத்த, நீ யாருக்கு பண்ண, என்ன செஞ்சுருக்கிறன்னு சொல்லிட்டு அந்த உறவு உனக்கு எப்படி இருக்குது? 3 பேர் பிறந்தவங்க வயிற்றுல ஒரே மாதிரி இல்லை. உன்னை எதுவும் சகஜம்னு சொல்லிட்டு பணத்துக்கு அது பிறவிலையும் வந்ததா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி போச்சு. மற்றவங்களும் யாருக்கிட்ட இருந்து ஏமாத்துறதுல இன்னும் ஒரு 2 அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அது நம்ம பெற்றவளுக்கு நான் எந்த கடமையும் செய்யலை. எங்கள் அம்மா கூட இருந்து எங்கள் அம்மா இங்கே வர்றதும் இல்லை. அவங்க ஆரம்பத்துலேருந்து என் வாழ்க்கையில் வந்து இப்படி வாழ்க்கை நடந்துருச்சு, அவளுக்கு சரியாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்பா எனக்கு துணையாக தான் இருந்தாரே தவிர, என்னோடய தம்பியாங்களும் எனக்கு துணையாக தான் கொண்டு வந்து அவங்களோட லைஃப்பும் கொஞ்சம் அழிச்சிட்டு கொண்டு வந்து விட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாழ்க்கையில் போயிடுச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து நிம்மதி இல்லாமல், காலம் கடந்து போயும் நிம்மதி இல்லாமல் போராடிட்டு இருக்கிறியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த வெங்காயம் நமக்கு தேங்காய் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா,
அதெல்லாம் சூப்பராக வந்து அந்த மிளகாத்தூளோட வாசம் சூப்பராக வருது. அந்த கருவேப்பிலை இதெல்லாமே பூண்டோட மணம் நல்லா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு நம்ம தாளிப்படகம் போட்டு அதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் தட்டைப்பயிறுன்னா எங்கள் நாட்டில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் தள்ளி கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அம்மாங்கிட்ட போயிட்டு ஒரு நாள் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. கடவுள் அந்த வகையில் வந்து ஏன்னா நம்ம கூட நிறையா கஷ்டப்படுறப்ப நம்ம வந்து இன்னும் அவங்களுக்கு கடவுள் எவ்வளோ ஆயுசை கொடுத்துருக்குறாரோ அது வரைக்குமே வந்து நல்லபடியாக அம்மா வந்து ஏன்னா யாருக்குமே வந்து எந்த குற்றவாளியும் இல்லாமல் பசங்களை என்ன ஒதுக்கி வச்சாலும் நான் வேண்டான்றேன், என்ன ஒதுக்கி வச்சாலையும் பசங்களை வந்து 2 பேரும் 2 கண்ணில் தான் பார்க்குறாங்க. அவங்க மதிக்கிறதில்ல, புரிஞ்சிக்கிறதில்ல. அதுக்கு வந்து கடவுள் பின்னாடி அவங்களையும் புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அப்போ நம்ம தாளிப்படகம் போட்டோம்ல பாருங்க, ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நிறையவே போடணும். ஏன்னா தட்டைப்பயிறு போடுறதுனால. ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு இது மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த தேங்காயை கடிச்சிட்டு இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது, அவரோட டேஸ்ட்டு. அதனால் அதுக்கோசரம் எங்கள் அப்பா தான் செஞ்சு கொடுத்தாரா இந்த மாதிரி நினைக்காது. ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் மூடி வச்சு இறக்கிடலாங்க. சாப்பாட்டுக்கு தான் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, களி, ராகி மாவு களி செஞ்சால் களிக்கு சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். இப்போ வந்து ஒரு தக்காளி எல்லாம் ஊர்பட்ட விலை ஏறிடுச்சு, 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்களா. இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்கிறது? ஒன்று ஜென்ஸுங்களாகட்டும் லேடிஸுங்களாகட்டும் வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஜாப்க்கு அந்த மாதிரி போயிட்டு வர இடத்துல தக்காளியும் கிடச்சேன்னா வாங்கி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அது என்ன நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலே அப்படி இப்படின்னு ஒவ்வொன்று கெட்டு போயிடுது. ஏன்னா கிராமத்து பக்கம் போகும்போது நம்ம கொஞ்சம் கூறு கட்டி வைப்பாங்க, நாட்டு தக்காளி தான் கலந்து இருக்கும். அங்கே கூறு கட்டி வைக்கும்போது நம்ம அப்போ கிடைக்கும்போது வாங்கிக்கலாம். இது என்னோட பழக்கம் அப்படிதாங்க. எங்கேயாவது போனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது தான், வேறு எங்கே போகிறோம் நம்ம கடையை விட்டால் வீடு விட்டால் கடை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க முன்னையெல்லாம் வந்து எங்கள் அப்பா வகையில் எங்கள் பெரிய தம்பி பிடிச்சிட்டு இருப்பான். சின்ன தம்பி பெரிய தம்பி அதே மாதிரி தான். போகும்போதெல்லாம் அந்த ஊர்லேயே வந்து எல்லாமே வித்தியாசமாக வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தான் எல்லாமே வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, காய் எல்லாம் தேங்காயிலேருந்து எடுத்து போட்டுருவாங்க பையில், தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதிகமாக போனாலே காரில் போகிறேன். அதெல்லாம் அவங்க கொஞ்சம் என் கூட பேசாமல் இருக்கிறதுன்னு அதெல்லாம் அவங்கள வந்து வாங்குறதில்ல. இல்லை அப்படின்னா நான் கிளம்பும் போதே எல்லாம் கோயிலுக்கிட்ட நின்று எல்லாம் வாங்கி பையில் ஒரு கட்டை பையில் 2 பையில் ரப்பி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உறவு தான் அண்ணந்தம்பிங்க. இப்போ என்னவோ தெரில, சரின்னு சொல்லிவிட்டு ஓகேன்ட்டு எது கிடைச்சாலும் இப்போ அம்மா வந்து நீ வாங்கிக்கணுவாங்க. நான் வந்து அம்மாவுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைங்க இது வரைக்கும். ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி வேணுனாலும் தெரியலாம், அது கடவுள் பார்த்துட்டுருக்கிறாரு. ஒன்று நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் நம்ம வந்து அவங்களோட உழைப்பை சாப்பிடணும். அவங்க உழைப்பை சாப்பிடும்போது அவங்களுக்கு கூட இருந்து நம்ம நல்லதுக்கு எடுத்து பார்த்துச்சோன்னா அவங்களோட உழைப்பை நம்ம எடுத்துக்கிறதில்ல நல்ல வகை. அவங்களுக்கு நம்ம எந்த வகையிலும் உதவி பண்ணுறதில்ல, நம்ம கூட இருந்து எதுவும் பார்க்குறதில்ல. நான் போகும்போது இந்த ரேஷனில் போடுற சர்க்கரை எடுத்துகிட்டு போய் கொடுப்பேங்க, அவ்வளோதான். இல்லை நான் கம்பெனியில் வெஸ்டேஜ் கம்பெனியில் இருக்கிறத சோப் 2 எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அதுக்கே வெந்துக்குவாங்க நிறைய பேர். என்னோட பசங்களில் எங்கள் பெரிய பையனெல்லாம் அவன் எங்கே இல்லை, எங்கள் சின்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போறியாம்மா அப்படின்னுமா.
ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நான் ஆயிரக்கணக்கில் சாப்பிட்றதுக்கு எந்த வகையில் கடமை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நான் 100 ரூபாயாவது செய்யணும். அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் சாப்பிட்றது 100 ரூபாயாவது செய்யணும். அந்த நான் கொடுத்தாலே அம்மா வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து இது காசு கொடுத்து நானே காசு கொடுத்துக்கிறேன் கம்மனு இருக்குமா அப்படின்னு சொன்னேன். கேட்கல. போயிட்டு பாருங்கள், இந்த உதாரணம் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்குங்க. எல்லாரும் வழியில் நொந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க. நொந்து போனா இல்லை, தண்ணியில் 2 முறை போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது வந்து 2 கூறு, ஒரு கூறு 50 ரூபான்னு சொல்லிட்டு 2 கூறு வாங்கினாங்க. எப்படியும் 3 கிலோ தக்காளிக்கு மேலே இருக்கும். இல்லை இப்போ குழம்புக்கும் தக்காளி கட் பண்ணி போட்டேன். வெயிட்டு நல்லா வந்து இதில் பாத்திரத்தில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, இது குடோன் பாத்திரம்னு சொல்லுவேன் நான், எவ்வளோ போட்டாலையும் அடியில் இருக்கிற மாதிரி. இது வாங்கிட்டு வந்து நான் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு இறக்கிட்டு சாப்பாடு தாங்க வடித்து வச்சுருக்கிறேன். இதை எல்லாமே கட் பண்ணி போட்டு வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு 2 லெமன் புழிஞ்சு வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். நான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதில்ல, கீழே இருக்கு, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இதை எடுத்து நம்ம லெமன் போட்டு இதில் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, கட் பண்ணி இப்போ இந்த தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு, ட்ரையில் தான் இருக்குது. கட் பண்ணி நம்ம வானில் வச்சு பெரிய பாத்திரத்தை வச்சு கொஞ்சோண்டு உப்புக்கல் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு 2 லெமன், நமக்கு தேவை இருந்தால் கொஞ்சம் புளி கூட சேர்த்திக்கலாம். நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா கட்டியாக வந்து நமக்கு அதாவது வந்து தக்காளி தொக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தொக்கு மாதிரியே தான், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இல்லை அப்படி போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் நம்ம தனி மிளகாத்தூள் இருந்தால் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா அப்பப்போ நமக்கு தேவை இருக்கும்போது, ஏன்னா இன்றைக்கி தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு. ஏன்னா உங்கள் ஊரில் எல்லாம் எப்படின்னு தெரில, இங்கே வந்து சேலத்தில் 100 ரூபா. அந்த தக்காளி சைஸுங்களை பொறுத்து விலை இங்கே அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது நான் வந்து 3 கிலோவுக்கு மேலே இருக்கிற தக்காளி வந்து 100 ரூபா கொடுத்தோம் வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்குன்னா ஏன்னா வந்து இது நான் தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ நமக்கு தேவை இருக்கும்போது காய்களை போட்டு நம்ம வணக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இது காயோட போட்டு அப்புறம் பருப்பு கடைஞ்சி எது ஒன்றாலும் அப்படியே செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இது 1 மாதத்துக்கு மேலே இருக்கணுன்றதுக்கோசரம் தான் 2 லெமன் வந்து இதில் புளிஞ்சு விட்டுக்குவேன். இந்த சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டுருவேன். இதில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இது சொல்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து வெளியில் போகிறவங்க, இப்போ மழையில் வெளியில் போகிறவங்க தக்காளி கொஞ்சம் ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, உங்கள் ஊரில் கம்மியாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்காங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் அதுவும் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறக்குள்ள லீவ் நாளைக்கெல்லாம் சண்டே எடுத்து இது மாதிரி ஒரு தொக்கு மாதிரி இப்போ கல் உப்பு போட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னாலும் லெமன் புழிஞ்சு கெடாதுங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி. இது வந்து எனக்கு 1 மாதத்துக்கு மேலே வரும். ஆனால் 1 கிலோ தக்காளி நம்ம வாங்கணும்னா தக்காளி அதிகமாக போட்டு சாப்பிட்றவங்களுக்கு 3 நாளைக்கு தான் வரும். அதுலேயும் வந்து இப்போ இருக்கிற தக்காளி இது நாட்டு தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தா கட் பண்ண உடனே இந்த இடத்துக்குள்ளார இருந்து வரும் பாருங்கள், வெள்ளை கலரில் பூச்சி. அப்போ அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பிட்றதுக்கே வந்துடுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவ்வளோதாங்க. குழம்பு வந்து இப்பெல்லாம் வந்து அப்புறமா போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டு வச்சா மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியே. அதில் தூத்தலுக்கு வந்து நல்லா சப்புன்னு ஆகிடும்னா நவத்து போன மாதிரி ஆகிடும். நான் குழம்பு சப்புன்னுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். குழம்பு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். தண்ணி முடிஞ்சிருச்சு. அப்புறமா அப்பளம் போட்டுக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ பாருங்கள். சாப்பாடு நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாம் வரும்போது நேற்று பஸ்ஸில் போயிட்டு வந்ததுனால அது ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாதுங்க. அதனால் கம்முன்னு வந்துட்டேன். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் டிரைவர் தம்பி கூட மனோ கூட பேசிட்டு போயிட்டு எல்லாமே நம்ம சோழியை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறேங்க. ஏன்னா நமக்கு வந்து
அது இந்த இந்த சீசன் வந்து அழகாக புத்து இருக்குது, அழகாக இருக்குது இந்த சீசனில். அதனால் போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்து, மழை இல்லாமல் இருந்தாலையும் மழை தூரிக்கிட்டு இருக்குது, போயிட்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி கார் எடுத்துகிட்டு போகல, ஒரு நாள் சரி நம்ம போயிட்டு வரனால அது இல்லாமல் தம்பி இல்லை, அதனால் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, மிஷினில் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன். இதை கட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு இது தொக்கு செஞ்சு உங்களுக்கு அதை சொல்லிட்டேன் பாருங்களேன். இதை நல்லா கட் பண்ணி, இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா இதுலேயே இதில் இருக்கிற இதுலேயே வந்து தக்காளியோட தண்ணியில் எசன்ஸ்லேயே நல்லா வணக்கி விட்டு லெமன் புழிஞ்சு பெருங்காயம் போட்டு இறக்கி வச்சுட்டோம்லான்னா ஒரு மாதத்துக்கு. தக்காளி இருக்கிறவங்க வாங்கி கடையில் கொஞ்சம் சிரமப்படாமல் வெளியில் போகிறவங்க எங்கேயாவது ரோட்டோரமாக வச்சுட்டு விற்கிறாங்க இல்லைங்களா, கூழ் கட்டி, அவங்கக்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு சேஃப்டி பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா இது எப்படின்னா, இது கார்த்திகை மார்கழி 2 தை மாதம் வரைக்கும் பொங்கல் வரைக்குமே தக்காளி விலை, காய் விலை. ஏன்னா இப்போ இந்த பனியில் தாங்க தக்காளி காய் எல்லாமே விளையுது. ஆனால் வந்து எல்லாமே தலைக்கு மேலே விளையிறோம். விவசாயிக்கிட்ட போய் கேளுங்க, இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லா காய் வகை போட்டுக்கிறவங்களாம் ரொம்ப சீப்பாக இந்த பொடலங்காய், சுரக்காய்ங்க, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லா காயுமேங்க எல்லாம் விளையுதுங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ரேட்டு அடி, இந்த பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்கன்னு, அந்த மாதிரி ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் அதிக மேலே போட்டு இந்த கடைகளில் மளிகை கடையில் விற்கிறாங்க. இது இந்த தக்காளி நான் இப்போ கடையில் வாங்கியிருந்தால் குறைஞ்சது 250 ரூபாய் இல்லை 300 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய்க்கு மாட்டாங்க. இதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இது வந்து நமக்கு சிம்பிளாக தான் தெரியும், வளவளன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியும். ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு பொருளும் நம்ம உழைப்புங்க. அதனால் எல்லாருமே வந்து எந்த கம்பெனியில் எங்கே வேலை செஞ்சாலும் ஓடி அந்த பைசாவுக்கோசரம் தான் ஓடிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாமே அந்தந்த சீசன் டைமில் கொஞ்சம் நம்ம பொருளுங்களை எடுத்து வச்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். பாய் மக்கள், இதை நான் இப்போ கட் பண்ணி தொக்கு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். பாய்.